டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நடராஜன் சத்யமூர்த்தி, முதுகலை ஆசிரியர், இடையாற்றுமங்கலம் ரெங்கசுவாமி ஐயர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருச்சிராப்பள்ளி. உங்களுக்கு 6ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தாவர உலகம் அப்படிங்கிற ஒரு பாடத்திலே சிறு முன்னுரை அளிக்கலாம் என்றிருக்கிறேன். பாடம் அறிவியல், 6ஆம் வகுப்பு, பாடத்தலைப்பு தாவர உலகம், துணை தலைப்பு தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள். இதனை பற்றியதான் ஒரு சிறு அறிமுகத்தை அளிக்கலாம் என்றிருக்கிறேன். நாம் உயிர் வாழ்வதற்கு தேவை உணவு என்பது உங்களுக்கு தெரியும். அது கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், புரதமாக இருக்கலாம், கொழுப்பாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம். நமக்கு தேவையான உணவினை தாவரம் தான் தருகிறது. ஆக்சிஜன், உயிர் வாழ வேண்டும் என்றால் ஆக்சிஜன் தேவை என்பது உங்களுக்கு தெரியும் குழந்தைகளே. அந்த ஆக்சிஜனையும் தாவரம் தான் தருகிறது. இந்த உலகிலேயே உற்பத்தியாளர்கள், முதலாம் நிலை உற்பத்தியாளர்கள் என்று தாவரங்கள் தான் அழைக்கப்படும். அவைதான் நமக்கு உணவையும் தருகின்றன, அவைதான் ஆக்சிஜனையும் தருகின்றன. அந்த தாவரத்தின் புற அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது, என்ன பணியினை செய்கிறது, செயல்களை செய்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கலாம் என்றிருக்கிறேன். ஒரு தாவரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது 2 பாகங்களை பெற்றிருக்கும். பூமியின் கீழ்ப்புறத்தே காணப்படுவதற்கு வேர் தொகுப்பு என்றும், பூமியின் மேற்புறத்தே காணப்படுவதற்கு தண்டு தொகுப்பும் என்று பெயர். கீழே இருந்தா வேர் தொகுப்பு சொல்லுவா, பூமிக்கு மேல இருந்தா தண்டு தொகுப்பு என்று கூறுவார்கள். இந்த தாவரமானது விதையில் உள்ள கருவிலிருந்துதான் தோன்றும் என்பது உங்களுக்கு தெரியும். விதை தெரியும். கனியின் உட்புறத்தே விதையானது காணப்படும். மாம்பழத்தின் உட்புறத்தே அதனுடைய விதையானது காணப்படும். நெல்லின் உட்புறத்தே அதனுடைய விதை, கனியின் உட்புறத்தே விதையானது இருக்கும். அந்த விதையானது முளைத்துதான் இது உருவாகிறது. இந்த வேர் தொகுப்பு என்பது பொதுவாக ஊன்றுதல், உறிஞ்சுதல் என்ற 2 பணியினை செய்யும். தண்டு தொகுப்பினை எடுத்துக்கொண்டால் முக்கியமாக தாங்குதல், கடத்துதல் என்ற 2 பணிகளை செய்வார்கள். தண்டு தொகுப்பினை எடுத்துக்கொண்டால் கிளைகளும், இலைகளும், மலர்களும், காய்களும் காணப்படும் என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான். இந்த வேர் தொகுப்பினை பொதுவாக 2ஆக பிரித்திருக்கின்றனர். ஒன்றிற்கு ஆணிவேர் தொகுப்பு என்று பெயர், மற்றொன்றிற்கு சல்லிவேர் தொகுப்பு என்று பெயர். ஆணிவேர் தொகுப்பு என்பது இரு விதையிலை தாவரங்கள் அல்லது இரு வித்திலை தாவரங்களிலே காணப்படும். சல்லிவேர் தொகுப்பு என்பது ஒரு வித்திலை தாவரங்களில் காணப்படும். எளிமையா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, கேரட் செடி மாதிரி செடியை ஞாபகம் வச்சுக்கோ, மாமரத்தோட செடியை ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் இருவித்திலை தாவரம். அதாவது விதைய உடைச்சல்னா இந்த பக்கம் இந்த பக்கம் விதை இலைகள் இருக்கும். 2 விதை இலைகள் இருக்கும். பட்டாணியை உடைச்சோம்னா இந்த பக்கம் விதை இலை இருக்கும். அது மாதிரி 2 விதை இலைகள் காணப்படுதல், அது இருவித்திலை தாவரம். அதுலதான் இந்த ஆணிவேர் தொகுப்பு இருக்கும். நெல்லை உடைச்சேன்னா உள்ள ஒரே ஒரு விதை இலை இருக்கும், வித்திலை இருக்கும். அது ஒரு வித்திலை தாவரம். நெல் ஒரு விதை தாவரம். கோதுமை ஒரு விதை இலை தாவரம். கரும்பு ஒரு விதை இலை தாவரம். புற்கள் ஒரு விதை இலை தாவரம். அந்த ஒரு வித்திலை தாவரங்களில் தான் இந்த சல்லிவேர் தொகுப்பானது காணப்படும். ஆணிவேர் தொகுப்பினை எடுத்துக்கொண்டால் மத்தியிலே முதன்மை வேரும், அதன் தொடர்ச்சியாக 2ஆம் நிலை வேர்கள், 3ஆம் நிலை வேர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அமைப்புகள் காணப்படும். ஆனால் ஒரு வித்திலை தாவரங்களில் உள்ள சல்லிவேர் தொகுப்பிலே இந்த பக்கவாட்டு வேர்கள், 2ஆம் நிலை வேர்கள், 3ஆம் நிலை வேர்கள் போன்றவை காணப்படாது என்பது தெரியும். நீங்க முக்கியமா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், வெளியில போன எல்லாம் சின்னதா ஒரு செடியை பிடுங்கி பாருங்க. எந்த செடியில இது மாதிரி வேர் தொகுப்பு இருக்கிறதோ அது ஆணி வேர் தொகுப்புன்னு பேர். இப்ப புல்லு பக்கத்துல இருக்கு, நெல்லு செடி இருக்குன்னு அதை பிடுங்கி பாருங்க, இது மாதிரி வேர்கள் காணப்படும். அப்ப ஆணிவேர், சல்லிவேர் ஆகிய 2 வகையான வேர்கள் தாவரங்களில், உயர் தாவரங்களில், மலரும் தாவரங்களில் காணப்படுகிறது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
வீட்டிற்கு அருகே சிறு செடிகள் ஏதாவது இருந்தால் அதை பிடுங்கி பார்த்தீர்கள் என்றால் ஆணி சல்லிவேர் தொகுப்பினை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வேரின் பணிகள் என்ன? தாவரத்தில் வேர்கள் எப்பணியினை செய்கின்றன? ஊன்றுதல், தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன. தாவரங்களிலே இடப்பெயர்ச்சி என்பது காணப்படாது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்தில் நிலையாக தாவரங்கள் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த வேர் தேவை. நீர் மற்றும் கனிமப் பொருட்களை மண்ணிலிருந்து உறிஞ்சுகின்றன. ஊன்றுதல் முதல்ல சொன்னேன். இரண்டாவது பணி உறிஞ்சுதல். தாவரம் உயிர் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நீர் தேவை, கனிம பொருட்கள், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் எல்லாம் நீங்க கிராமத்துல நம்ம வயல்ல உரம் தெளிப்போம். NPK அப்படின்னு படிச்சிருப்பேன். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். அந்த கனிம பொருட்கள் உறிஞ்சப்பட வேண்டும். அந்த ஊன்றுகின்ற பணியினை தவிர நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சும். தாவரத்தின் செயலாக்கத்திற்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது நீர் என்பது உங்களுக்கு தெரியும். தாவரம் மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் அவசியம் தேவை. அப்ப நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சும். சில தாவரங்களிலே வேரானது உணவினை சேமிக்கும். உணவினை சேமிப்பதன் காரணமாக சற்று பருத்து காணப்படும் என்பதும் உங்களுக்கு தெரியும். கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இவர்கள் அனைவரும் உணவினை சேமிப்பதன் காரணமாக சற்று பருத்து காணப்படுவார்கள். அவங்களுக்கு வேர்க்கிழங்குகள் பேரு. உணவினை சேமிக்கக்கூடிய வேர் கேரட்டிலே காணப்படும், பீட்ரூட்டிலே காணப்படும், முள்ளங்கியிலே காணப்படும். அதே போலவே சர்க்கரை வள்ளி கிழங்கிலும் காணப்படும். இந்த கேரட், பீட்ரூட், முள்ளங்கி 3 பேரும் ஆணிவேரின் மாறுபாடுகளாகும். ஆணிவேர் உணவினை சேமித்தல். அதுவே சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டேன்னா சல்லி வேர் அல்லது வெற்றிட வேரானது உணவினை சேமிக்கும். ஆதலினால் குண்டாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்தது தண்டு தொகுப்பு. பூமியின் மேற்புறத்தை காணப்படுகின்ற பசுமை நிறத்தில் உள்ள ஒரு அமைப்பினை நாம் தண்டு தொகுப்பு என அழைக்கிறோம். தண்டிலே கிளைகள் காணப்படும், இலைகள் காணப்படும், மொட்டுக்கள் காணப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். முதிர்ச்சி அடைந்தால் கனி, விதை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த தண்டுல நம்மளுக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒன்று கணு, இரண்டாவது கணுவிடை பகுதி, மூன்றாவது மொட்டு. இந்த 3 வார்த்தைகளும் உங்களுக்கு தெரிய வேண்டும். கணு என்றால் என்ன? தாவர தண்டில் எந்த இடத்தில் இலைகள் இணைந்திருக்கிறதோ அல்லது இலைகள் அமைந்திருக்கிறதோ அதைத்தான் கணு என அழைக்கிறோம். தண்டில் இலைகள் ஒட்டி கொண்டிருக்கின்ற இடம் அல்லது தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் இடத்திற்குத்தான் கணு என்று பெயர். அடுத்தடுத்த 2 கணுக்களுக்கிடையே காணப்படுகின்ற பகுதிக்கு கணுவிடை பகுதி என்று பெயர். இந்த இடத்துல ஒரு இலை ஒட்டின் இருக்கு, கணு. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிக்கும். இந்த இடத்துல இலை ஒட்டின் இருக்கு, கணு. அதே மாதிரி இந்த இடத்துல இலை ஒட்டின் இருக்கு, கணு. அடுத்தடுத்த கணுக்களுக்கிடையே காணப்படுகின்ற ஒரு தொகுதியினைத்தான், இடத்தினைத்தான், அடுத்தடுத்த கணுக்களுக்கிடையே காணப்படுகின்ற இடம், அததான் பகுதின்னு சொல்லலாம். அந்த பகுதிக்கு தான் கணுவிடை பகுதின்னு பேர். So கணு, the point of attachment of leaves on the stem, தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் இடம். அடுத்தடுத்த கணுக்களுக்கிடையே காணப்படுகின்ற தொகுதி, அதாவது எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அதுக்கு பேர் கணுவிடை பகுதியின் பேர். அடுத்தடுத்த கணுக்களுக்கிடையே காணப்படுகின்ற தொலைவிற்கு கணுவிடை பகுதி என்று பெயர். அடுத்தது மொட்டுன்னு சொல்லுவான். மொட்டு போறதுக்கு முன்னாடி இலை கோணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு இலை இருக்கு பாருங்க, இலைக்கு கீழே காம்பு இருக்கும். இது இலை காம்புன்னு உங்களுக்கு தெரியும். இலை காம்பிற்கும் கணுவிடை பகுதிக்கும் இடையே ஒரு கோணம் உருவாகிறது. இந்த கோணத்திற்கு இலை கோணம் என்று பெயர். பாருங்க, இலை காம்பிற்கும் கணுவிடை பகுதிக்கும் இடையே ஒரு கோணம் உருவாகிறது. இந்த கோணத்திற்கு இலை கோணம் என்று பெயர், ஆங்கிள். இந்த கோணப்பகுதியில் காணப்படுகின்ற மொட்டிற்கு கோணமொட்டு என்று பெயர். தண்டின் நுனிப்பகுதியில் காணப்படுகின்ற மொட்டிற்கு நுனிமொட்டு என்று பெயர். அப்ப மொட்டுனா என்ன சார்? வளர்ச்சி குன்றிய தண்டிற்கு மொட்டு என்று பெயர். மொட்டுனாலே வளர்ச்சி குன்றிய தண்டு. இதுல 2 மொட்டு சொன்னேன். இலை கோணத்தில் இருந்தால் அதற்கு கோணமொட்டு என்று பெயர். தண்டின் முனைப்பகுதியில் அல்லது தண்டின் நுனியில் காணப்பட்டால் அதற்கு நுனிமொட்டு என்று பெயர்.
நுனிமொட்டு என்பது தாவரத்தின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். தாவரம் மேல நோக்கி நீளமா வளருவதற்கு காரணமாக இருக்கும். கோணமொட்டானது தாவரங்களின் பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அப்ப தண்டு நேரா வளர்ந்துட்டே போகணும்னா அதுக்கு நுனி வளர்ச்சின்னு சொல்லுவோம். அந்த நுனிப்புறத்தை வளர்வதற்கு மேல்புறத்தை வளர்வதற்கு காரணமாக இருப்பதற்கு நுனிமொட்டு என்று பெயர். தாவரங்களிலே பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பதற்கு சைட்ல எல்லாம் வளரணும்னா அதுக்கு காரணமா இருப்பதற்கு கோணமொட்டுன்னு பேர். அப்ப கணு தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் இடம். கணுவிடை பகுதி அடுத்தடுத்த கணுக்களுக்கிடையே காணப்படும் தொலைவு. இலை கோணம் இலை காம்பிற்கும் கணுவிடை பகுதிக்கும் இடையே உருவாகும் கோணம். இலை கோணத்தில் இருப்பது கோணமொட்டு. தண்டின் நுனிப்பகுதியில் இருப்பது நுனிமொட்டு. மொட்டு என்றால் என்ன? வளர்ச்சி குன்றிய தண்டு, ருடிமெண்டரி ஷூட் என்று கூறுவார்கள். அந்த வளர்ச்சி குன்றிய தண்டிற்கு மொட்டு என்று பெயர். நுனிமொட்டானது தாவரத்தின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். கோணமொட்டானது தாவரங்களின் பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இது கோணமொட்டுன்னு சொல்லலாம். இலை கோணத்தில் காணப்படுகின்ற மொட்டு, அது மட்டும் முக்கியமா ஞாபகம். இது தண்டுல தெரிஞ்சுக்கணும். இப்ப தண்டின் பணிகள் என்ன? தண்டானது தாவரங்களில் எந்த பணிகளை செய்கிறது? முதல் பணி தாங்குதல். தாவரத்தின் தண்டானது இலைகளையும் கிளைகளையும் மலர்களையும் காய்களையும் கனிகளையும் தாங்குகின்ற பணியினை செய்யும். இரண்டாவது பணி கடத்துதல். வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமப் பொருட்களை தாவரத்தின் மேல் பாகங்களுக்கு கடத்தும். தாவரங்களின் இலைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவு ஸ்டார்ச்சினை தாவரத்தின் பிற பாகங்கள் வேர் வரை கடத்தும். அப்ப கடத்துதல் என்பது இரண்டு பணிகளையும் செய்யும், இரண்டு பொருட்களையும் கடத்தும். நீர் மற்றும் கனிமப் பொருட்களை தாவரத்தின் வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமப் பொருட்களை கிளைகள் இலைகள் மலர்கள் காய்களுக்கு கடத்தும். அதை போல இலைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவினை ஸ்டார்ச்சினை தாவரத்தின் பிற பாகங்களுக்கு கடத்தும். அப்ப நீர் மற்றும் கனிம பொருட்களையும் கடத்தும். அதை போலவே உணவுப் பொருட்களையும் கடத்துகின்ற பணியினை செய்யும். மூன்றாவது உணவினை சேமித்தல். வேரானது உணவினை சேமிப்பதை போலவே சில தாவரங்களில் தண்டானதும் உணவினை சேமிக்கும். எந்த தாவரம் சார்? உருளைக்கிழங்கு ஞாபகம் வச்சுக்கோ, இஞ்சி ஞாபகத்துல வச்சுக்கோ, மஞ்சள் ஞாபகத்துல வச்சுக்கோ, வெங்காயம், பூண்டு, சேப்பங்கிழங்கு, சேனை கிழங்குலாம் இருக்கு பாருங்க. இவங்க எல்லாரும் உணவினை சேமிக்கக்கூடிய தண்டு. உணவினை சேமிப்பதன் காரணமாகத்தான் இஞ்சியானது பருத்து காணப்படுகிறது. உணவினை சேமிப்பதன் காரணமாகத்தான் உருளைக்கிழங்கின் தண்டு பருத்து காணப்படுகிறது. சேம்பு, சேனை, வெங்காயம், பூண்டு எல்லாமே தண்டின் மாறுபாடுகள் உணவினை சேமிக்கும். இதை தவிர இவர்கள் உடல் இனப்பெருக்கத்திற்கும் உதவுவார்கள். புதுசா ஒரு தாவரம் வேணும்னா உருளைக்கிழங்குல பார்த்து எல்லாம் கண்ணு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதை எடுத்து ஊனி வச்சு எல்லாம் முளைச்சிக்கும். அப்ப உடல் இனப்பெருக்கம், இனப்பெருக்கத்திலே உடல் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம்னு சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பேன். உடல் வழி இனப்பெருக்கத்திற்கும் இவை உதவும். இதுதான் தண்டின் பணிகள் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது இலை. இலையை பாருங்கோல, 2 இலையை காமிச்சிருக்கேன், ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக, வேற எதுவும் இல்லை. இலை என்றால் என்ன? தாவரத்தில் காணப்படுகின்ற மேல் கீழ் வேறுபாடுள்ள ஒரு அமைப்பிற்குத்தான் இலை என்ற பெயர். மேல பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கீழே பார்க்கறதுக்கு மேல் கீழ் வேறுபாடு உள்ள ஒரு அமைப்பு. இந்த இலையினை எடுத்துக்கொண்டோம் என்றால் இலை 3 பாகங்களை பெற்றிருக்கும். ஒன்றிற்கு இலை அடிப்பகுதி என்று பெயர், இரண்டாவதற்கு இலை காம்பு என்று பெயர். இது இலை அடிப்பகுதி, இதுக்கு இலை காம்புன்னு பேர். மூணாவது இருக்கா பார்த்தோம், அதுக்கு இலை தாள்னு பேர். இந்த இடத்துல லீஃப் பேஸ் கிடையாது, இதுக்கு பேர் லீஃப் பிளேடு. லீஃப் பேஸுங்கிறது இது. இலை அடிப்பகுதி என்பது இது, இலை காம்பு என்பது இது, இதுக்கு பேர் இலை தாள் அப்படின்னு பேர். இங்க பாருங்களே, இலை அடிப்பகுதி, இலை காம்பு, இலை தாள் என்ற 3 பாகங்களை பெற்றிருக்கும். இலையின் எந்த பகுதியானது தண்டுடன் இணைந்திருக்கிறதோ, இலையின் எந்த பகுதியானது தண்டுடன் இணைந்திருக்கிறதோ அதற்கு இலையடி பகுதி என்று பெயர். இங்க கொடுத்திருக்கிறது எரர், இது லீஃப் பேஸ் கிடையாது.
இதுக்கு லீஃப் பிளேடுன்னு பேர் இங்கிலீஷ்ல. தமிழ்ல நம்ம பார்த்தோம் இலையடி பகுதி, இலை காம்பு, இலைத்தாள். இலையின் இலை காம்பு அல்லது இலையின் எந்த பகுதியானது தண்டுடன் இணைந்திருக்கிறதோ அதற்கு இலையடி பகுதி என்று பெயர். அடுத்து வருவதற்கு இலை காம்பு என்று பெயர். இலையின் அகன்ற தட்டையான இலை பரப்பிற்கு இலைத்தாள் என்று பெயர். அப்ப இலை தண்டுல எங்க ஒட்டின் இருக்கோ இலையடி பகுதி, அடுத்தது குச்சி மாதிரி நீட்டின் இருக்கிறது இலை காம்பு, அகன்ற தட்டையான இலை பரப்பிற்கு இலைத்தாள் என்று பெயர். இதில்தான் மைய நரம்புகளும் பக்கவாட்டு நரம்புகளும் காணப்படும். இந்த நரம்பு மைய நரம்பினையும் பக்கவாட்டு நரம்பினையும் தான் இலையின் எலும்பு கூடு என்று அழைப்பார்கள். அப்ப இலையில் காணப்படுகின்ற மைய நரம்புகளும் மிட்ரிப்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா, பக்கவாட்டு நரம்புகள் அனைத்தையும் இது பார்க்கறதுக்கு இலையோட எலும்பு கூடு மாதிரி இருக்கும். இதன் உட்புறத்தே தான் நீரினை கடத்தும் திசுவும் உணவினை கடத்தும் திசுவும் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீரினையும் உணவினையும் கடத்தக்கூடிய திசுக்களை வாஸ்குலர் திசுக்கள் என்று அழைப்பர். இந்த இலை அடிப்பகுதியிலே இலையினை ஒத்த சிறிய புற வளரிகள் காணப்படும். இலையின் அடிப்பகுதியிலே இலையினை ஒத்த பச்சை நிறத்திலே இலையினை ஒத்த புற வளரிகள் காணப்படும். அவர்களுக்கு இலையடி செதில்கள் என்று பெயர். இலையின் அடிப்புறத்தே காணப்படும் இலையினை ஒத்த புற வளரிகளுக்கு இலையடி செதில்கள் என்று பெயர். இதனை முக்கியமாக ஞாபகம். பொதுவாக இலையடி பகுதி இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு வித்திலை தாவரங்களை எடுத்துக்கொண்டால், வாழை மரம் போன்ற தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இலைய பிச்சேனா ஒரு உர மாதிரி வரும். இலைய பிச்சு பார்த்தால கீழே ஒரு பட்டை மாதிரி வரும். ஒரு வித்திலை தாவரங்களில் மட்டும் அது இலை உரையாக மாறி இருக்கும். இலை அடியை பார்ப்பதற்கு ஒரு உரை மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. இந்த இலை எடுத்துட்டோம்னா நம்மள்ட்ட என்னென்ன பணியினை செய்கிறது? அதுக்கு முன்னாடி இந்த இலை கோணம் ஞாபகம். இலை காம்பிற்கும் இந்த தண்டிற்கும் இடையே ஒரு கோணம் உருவாகிறது. இந்த கோணத்திற்குத்தான் இலை கோணம் என்று பெயர். இந்த கோணத்தில் காணப்படுகின்ற மொட்டிற்குத்தான் கோணமொட்டு என்று பெயர். அப்ப இலையில என்ன பாகம் இருக்கும்? இலையடி பகுதி, இலை காம்பு, இலைத்தாள். இலையடி பகுதினா என்ன? இலையின் எந்த பகுதியானது தண்டுடன் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதற்கு இலையடி பகுதி. இலையடி பகுதியினையும் இலைத்தாளையும் இணைக்கக்கூடிய ஒரு குச்சி போன்ற அமைப்பிற்கு இலை காம்பு என்று பெயர். இலையின் அகன்ற தட்டையான இலை பரப்பிற்கு இதுக்குத்தான் இலைத்தாள் என்று பெயர். இந்த இலைத்தாளிலே மைய நரம்புகளும் பக்கவாட்டு நரம்புகளும் காணப்படும். இவற்றைத்தான் இலையின் எலும்பு கூடு என்று அழைப்பார்கள். வேற என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும்? இலையின் அடியில் காணப்படுகின்ற இலையினை ஒத்த புற வளரிகளுக்கு அமைப்புகளுக்கு இலையடி செதில்கள் என்று பெயர். இலை காம்பிற்கும் தண்டிற்கும் இடையே ஒரு கோணம் உருவாகிறது. இந்த கோணத்திற்கு இலை கோணம் என்று பெயர். இந்த கோணத்தில் காணப்படுகின்ற மொட்டிற்கு கோணமொட்டு என்று பெயர். இப்பதான் சொல்லிக் கொடுத்தேன். மொட்டு என்பது வளர்ச்சி குன்றிய தண்டு. இந்த கோணமொட்டு என்பது தாவரங்களின் பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த இலைத்தாளில் காணப்படுகின்ற மைய நரம்பு துணை நரம்புகளின் உட்புறத்தே தான் நீரினை கடத்தக்கூடிய திசுவும் உணவினை கடத்தக்கூடிய திசுவும் காணப்படும். இந்த மைய நரம்பும் பக்க வரம்பும் பார்க்கறதுக்கு இலைக்கு இருக்கிற எலும்பு கூடு மாதிரி இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் எக்ஸ்ட்ராவா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இலை கோணம். இலை காம்பிற்கும் தண்டிற்கும் இடையே இலை காம்பிற்கும் தண்டிற்கும் இடையே ஒரு கோணம் உருவாகிறது. அதற்கு இலை கோணம் என்று பெயர். அங்க இருக்கிற மொட்டுக்கு பேரு தான் கோணமொட்டு என்று அழைப்பார்கள். ஒரு வித்திலை தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் கரும்பை ஞாபகம், வாழை மரத்தை ஞாபகம், புற்களை ஞாபகம். அவர்களிடமெல்லாம் இலை அடிப்பகுதியானது ஒரு உரை போன்று மாறி இருக்கும். ஒரு வித்திலை தாவரங்களிலே இலை அடிப்பகுதியானது இலை உரையாக மாறி இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதான் இலையில முக்கியமான தெரிஞ்சுக்கணும். இந்த இலையடி செதில்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த இலையடி செதில்கள் என்பவை ஒரு வித்திலை தாவரங்களில் காணப்படாது. இருவித்திலை தாவரங்களில் மட்டும்தான் இருக்கும். இந்த இலை என்ன பணியினை செய்கிறது? ஒளிச்சேர்க்கை.
நமக்கு தேவையான உணவினை சூரிய ஒளியில் காணப்படுகின்ற ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக ஸ்டார்ச்சாக மாற்றி நமக்கு தேவையான உணவினை தருகிறது. ஒளிச்சேர்க்கை என்பது உணவு தயாரித்தலை குறிக்கும் என்பதை மறந்துவிடாதே. இரண்டாவது சுவாசித்தல். ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுதல் சுவாசித்தல் என்று அழைக்கப்படும். அதுவும் இலைகள் செய்யும். அடுத்ததுதான் முக்கியம். இலைத்தாளிலே காணப்படுகின்ற சிறிய துளைகளுக்கு இலைத்துளைகள் என்று பெயர். அந்த இலைத்துளைகளின் வழியாகத்தான் நீராவி போக்கு நடைபெறும். அப்படின்னா என்ன சார்? தாவர வேர்களினால் உறிஞ்சப்பட்ட அதிகப்படியான நீரானது தாவரத்தின் மேற்புறத்தின் வழியே ஆவியாக வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு நீராவி போக்கு என்று பெயர். தாவர வேர்களினால் உறிஞ்சப்பட்ட அதிகப்படியான நீரானது தாவரத்தின் மேற்புறத்தின் வழியே ஆவியாக வெளியேறக்கூடிய நிகழ்விற்கு நீராவி போக்குன்னு பேர். ஸோ நீர் ஆவியாகி இந்த இலைத்துளையின் வழியாகத்தான் வெளியேறும். இந்த 3 முக்கிய பணிகளையும் தான் இலையானது செய்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் சில செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியணும். வேறு தான் நீரை உறிஞ்சுகிறது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்கான். ஒரு குவளையில நீர் எடுத்துக்கோ, அதுல நீல கலர் மைய ஊத்து, கேரட்டை தூக்கி போட்டுடும். கேரட், இது 3 தேவையான பொருட்கள். ஒரு நீர் ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோ, ப்ளூ கலர் இங்கை கொஞ்சோண்டு ஊத்தி விட்டுடு, கேரட் எடுத்துக்கோ. அப்புறம் என்ன பண்ணணும்னா, குவளை நீரை எடுத்துக்கோங்க, அதுல சில துளிகள் நீல மையை இடுங்கள், நன்றாக கலக்குங்கள். கலக்கிய பிறகு ஒரு கேரட் எடுத்து அது உள்ள மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சிடும். 2-3 நாள் அப்படியே இருக்கும். 2-3 நாள் கழிச்சு அதை நீர் போக்கிலே வெட்டி பாருங்கள். கேரட் எடுத்து இப்படி ஜிஜுக்குன்னு வெட்டு. அதோட மையத்துல பார்த்தீங்கன்னா நீல நிறமாக மாறி இருக்கும். உங்களுக்கே தெரியும், கேரட் என்பது ஒரு வேரின் மாறுபாடு. அந்த வேர் என்ன பண்றது அப்படின்னா, நீரை உறிஞ்சுவதால் அந்த நீரில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் இங்க் நீல நிற மையம் அதன் உட்புறத்தை செல்வதால் அதை பார்ப்பதற்கு உட்புறம் நீல நிறமாக இருக்கும். ஸோ வேர் தான் நீரை உறிஞ்சுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது சற்று யோசியுங்கள். இது தண்டா வேரா? இங்க இருக்கிறது என்னன்னு பாருங்க, இஞ்சி. இது தண்டா வேரா? இஞ்சிங்கிறது மண் உள்ள இருக்கும். அதெல்லாம் நிறைய குழந்தைகள் என்னன்னு நினைச்சுருவா, வேறுன்னு நினைச்சுருவா. கிடையாது. இஞ்சி தாவரத்திலே தண்டானது பூமியின் உட்புறத்தே காணப்படும். உணவினை சேமிப்பதால் குண்டாக இருக்கும். எனவே இஞ்சி என்பது பூமியின் கீழ்ப்புறத்தே இருந்தாலும் இந்த அமைப்பு இது வேறல்ல. இது என்ன? தண்டு என்பது நமக்கு தெரிய வேண்டும். இது ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது தாண்டா தாங்கும். அடுத்தது செயல்பாடுகள்ல தண்டின் மூலம்தான் நீர் கடத்தப்படுகிறது. தண்டு நான் சொல்லியிருக்கேன், தாங்குதல் மற்றும் கடத்துதல். நீரினை கடத்தும், கனிம பொருட்களை கடத்தும், உணவினை கடத்தும். இது வழியாதான் நீர் கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செடியை வச்சு நம்ம பண்ண போறோம். பால்சாமினா அப்படின்னு ஒரு செடி இருக்கு. இந்த பால்சம் செடியை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பீக்கர் எடுத்துக்கணும். பார்ப்பா, தண்டின் மூலம் நீர் கடத்தப்படுவதை உற்று நோக்கல். ஒரு பால்சம் தாவரத்தின் சிறு கிளை. அடுத்தது ஒரு சின்ன பாத்திரம். பாத்திரத்துல சிவப்பு மை. இதை வச்சுடுங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணணும், இந்த பாத்திரம் இருக்கு பாருங்களேன், இந்த பாத்திரத்துல நீரை எடுத்துட்டு அதுல யோசின் சிவப்பு மைய ஊற்றிடணும். அது மேல இது மாதிரி இந்த பால்சம் செடியை அப்படி நட்டு வச்சிடணும். காசி தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. பால்சாமினா என்பது அதனுடைய அறிவியல் பெயர். இதை அப்படியே வச்சுடணும். ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்டு உள்ள ஃபுல்லா சிவப்பு நிறமாக மாறும். எப்படின்னா, இங்க நீர் இருக்கிறது, நீரிலே சிவப்பு நிற மையை ஊற்றி இருக்கிறாய். இந்த தண்டானது நீரினை உறிஞ்சுகின்ற சமயத்தில் இந்த சாயம் ஃபுல்லா உள்ள போகும். உள்ள போறப்ப நீரும் உள்ள போகும், சாயமும் உள்ள போகும். ஸோ இந்த தாவரம் ஃபுல்லா பாக்குறப்ப எங்கெங்கெல்லாம் நரம்பு இருக்கோ இலையில தண்டெல்லாம் பாக்குறப்ப உனக்கு அப்படியே சேப்பு கலரா மாறி இருக்கும், சிவப்பு நிறத்தில் மாறி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நீரினை தண்டு கடத்துகிறது. நீர் உள்ள போறப்ப நீரில் இருக்கக்கூடிய சாயமும் உள்ளே செல்வதால் இது பார்ப்பதற்கு நிறம் மாறியது போன்று இருக்கும். இது ஒரு செயல்பாடு உங்க புக்ல கொடுத்துருக்கான், நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் மதிப்பீடு. சில கேள்விகள் உங்களுக்காக. இலைத்துளையின் பணி என்ன? தாவரங்களின் இலைகளில் காணப்படுகின்ற சிறிய துளைகளைத்தான் நாம் இலை துளைகள் என்று அழைக்கிறோம். அது என்ன பண்ணும்? ஒளிச்சேர்க்கை பண்ணுமா, உறிஞ்சும் பண்ணுமா, நீராவி போக்கு பண்ணுமா, நீரை கடத்துமா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. இலையின் பணி ஒளிச்சேர்க்கை. இங்க கேட்டிருக்கிறது இலை துளையின் பணி என்ன? நீராவி போக்கு.
இலையின் காணப்படுகின்ற சிறிய துளைகளுக்கு இலை துளைகள் என்று பெயர். அந்த துளைகளின் வழியே நீரானது ஆவியாக வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்விற்குத்தான் நீராவி போக்கு என்று பெயர். ஸோ இலைத்துளையின் பணி நீராவி போக்கு. அடுத்த கொஸ்டின், நீரை உறிஞ்சும் பகுதி எது? தாவரத்துல வேரா, தண்டா, இலையா, மலரா? நீரை உறிஞ்சுவது எது என்பது உங்களுக்கு தெரியும். உறிஞ்சுகின்ற பணியினையும் ஊன்றுகின்ற பணியினையும் வேறானதுதான் செய்யும். எனவே இரண்டாவது வினாவிற்கான விடை வேர். உணவினை சேமிக்கும் தண்டு, அதாவது இத்தாவரத்தின் தண்டானது உணவினை சேமிக்கும். கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, வெங்காயம்னு 4 கொடுத்திருக்கா. கேரட் என்பது வேரின் மாறுபாடு, பீட்ரூட் என்பது வேர் உணவினை சேமிக்கிறது, முள்ளங்கி என்பது வேர் உணவினை சேமிக்கிறது. அப்ப இதுக்கு சரியான விடை என்ன? வெங்காயம் என்பது தண்டு உணவினை சேமிக்கக்கூடியது. அது குமிழம் என்று அழைப்பார்கள். குமிழ் மாதிரி இருக்கும். இது ஞாபகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி. ஒளிச்சேர்க்கை எங்க நடக்கும்? டேஷ் அப்படின்னா வேரா, தண்டா, இலையா? அப்படின்னா உனக்கே தெரியும், இலை. ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த உறுப்பு என்று அழைக்கப்படுவது இலை என்று ஞாபகத்தில் வைத்துக்கொள். அப்ப ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு பாகம் இலைதான். வேர்ல நடக்காது. தண்டு சில இடத்துல பச்சையா இருந்ததுன்னா பச்சை நிற பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். சல்லிவேர் தொகுப்பு என்பது டேஷ் தாவரங்களில் காணப்படும். ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன், 2 தொகுப்பு இருக்கா. ஒன்னுக்கு ஆணிவேர் தொகுப்புன்னு பேரு, இன்னொன்னுக்கு சல்லிவேர் தொகுப்பு என்று பெயர். ஆணிவேர் தொகுப்பு என்பது 20 தாவரங்களில் காணப்படும். அப்பொழுது சல்லிவேர் தொகுப்பு என்பது எங்க இருக்கும்? 1 வித்திலை தாவரங்களில் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி டேஷ் என்று அழைக்கப்படும். ஒரு தாவரத்தண்டில் இலையானது எங்கு தோன்றுகிறதோ அந்த பகுதிக்கு கணு என்று பெயர். அப்ப இதற்கு சரியான விடை என்ன? கணு. தண்டிலே இலைகள் எந்த பகுதியில் தோன்றுகிறதோ அல்லது எந்த பகுதியில் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதற்கு என்னன்னு பேரு? கணு. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. வேறுபடுத்துக ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு என்பது 20 தாவரங்களில் காணப்படும். சல்லிவேர் தொகுப்பு என்பது 1 வித்திலை தாவரங்களில் காணப்படும். ஆணிவேர் தொகுப்பு எடுத்துக்காட்டும் மரம், மாமரத்தின் வேர். சல்லிவேர் தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டு நெல்லின் வேர். ஆணிவேர் தொகுப்பிலே பக்கவாட்டு வேர்கள், 1ஆம் நிலை வேர்கள், 2ஆம் நிலை வேர்கள், 3ஆம் நிலை வேர்கள் என்று துணை வேர்கள்லாம் காணப்படும். சல்லிவேர் தொகுப்பிலே பக்கவாட்டு வேர்கள் காணப்படாது. இலையின் அமைப்பினை, இலையின் அமைப்பினை படம் வரைந்து பாகம் கூறி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு இலையோட டயக்ராம் போட்டுட்டு என்னென்ன பாகம், இலை அடி இருக்கிறது, இலை காம்பு இருக்கிறது, இலை தாள் இருக்கிறது, மைய நரம்பு இருக்கிறது, பக்கவாட்டு நரம்புகள். இதை நீ ஈஸியா எழுதிடுவேன். மஞ்சள் என்பது எதன் மாறுபாடு ஆகும்? ஏன் பருத்து காணப்படுகிறது? மஞ்சள் செடி பார்த்திருப்பேன். மஞ்சளை பார்க்கறதுக்கு இஞ்சி மாரி தான் இருக்கும். அப்ப மஞ்சள் என்பது தண்டின் மாறுபாடு ஆகும். ஏன் மஞ்சளானது பருத்து காணப்படுகிறது? உணவினை சேமிப்பதன் காரணமாக மஞ்சளின் தண்டானது பருத்து காணப்படுகிறது. மஞ்சள் என்பது தண்டின் மாறுபாடு. ஏன் பருத்து காணப்படுகிறது? உணவினை சேமிப்பதன் காரணமாக. என் இனிய மாணவ மாணவிகளே, மிக பொறுமையாக சிறப்பாக பாடங்களை கவனித்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். நம்ம பார்த்தது வேர், தண்டு, இலை. இது என்னன்னு சொல்லுவான்னா தாவரத்தின் புறாமைப்பியல் சொல்லுவான். அதாவது தாவரத்தில் நம் கண்ணிற்கு காணப்படுகின்ற, கண்ணில் படுகின்ற, கண்ணிற்கு தெளிவாக தெரிகின்ற வேர், தண்டு, இலை, மலர், காய், கனி இதெல்லாம் பத்தி படிக்கிற ஒரு அறிவியலுக்கு புற அமைப்பியல்னு பேரு. இந்த புற அமைப்பியல்ல வேர், தண்டு, இலையெல்லாம் பத்தி படிச்சா உடலப்புற அமைப்பியல்னு பேரு. மலர், காய், கனி எல்லாம் படிச்சா இனப்பெருக்க அமைப்பியல்னு பேரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு தாவரத்தின் புற அமைப்பில் காணப்படுகின்ற, நமக்கு தெளிவாக தெரிகின்ற வேர், தண்டு, இலைகளை பற்றி. மிக்க நன்றி மாணவ மாணவிகளே. மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் அ லாட்.